இசைஞானி இளையராஜா அவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா இளம் வயதிலிருந்தே அவருடைய இசையை வந்து குழந்தை பருவத்திலிருந்தே வாசிச்சிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இப்போ வரைக்கும் எல்லாம் வாசித்து வளர்ந்த மியூசிக் கற்றுக்கிட்டது எல்லாமே ராஜா சார் கம்போஸ் பண்ணது தான். அண்ட் அவருடைய மாணவன்னு என்ன சொன்னாங்க ஒரு 3 வருஷம் முன்னாடி. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் மியூசிக். அவருடைய இசைக்கு நாங்கள் எல்லாருமே மாணவர்கள் தான். அண்ட் அவர் இந்த சிம்ஃபனின்ற ஒரு சாப்டர் இங்கே தொடங்கி வச்சுருக்காரு. அண்ட் அதில் அவருடைய மியூசிக் ஸ்டூடெண்ட்டாக நானும் அதை ஃபாலோ பண்ணோம். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி இனிமேல் சென்னையிலேருந்து மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து என்ன நிறைய பேர் சிம்ஃபனி கம்போஸ் பண்ணணும் அண்ட் அவருடைய லெகசியை காப்பாற்றணும். ஸோ அதுதான். இசை வந்து சாயப்பயங்களுக்கும் இளைய தலைமுறையில் சரியான ஒரு பதிவாக இல்லை. எல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கம்ப்யூட்டரைஸாக இருக்குது. எப்படி பாருங்க மீண்டும் வந்து இளையராஜா இசை அந்த மாதிரியான ஒரு இசை மறுபடியும் வருமா? அதிகமாக எதிர்பார்க்கலாமா? எல்லா கம்போசருக்கும் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க பண்ணுறது நல்ல மியூசிக் தான். அண்ட் அதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் இருக்காங்க. அண்ட் எனக்கு இவங்கள தான் பிடிக்கும் அவங்கள தான் பிடிக்கும் இல்லை, நான் எல்லா கம்போஸ் பண்ண இசையும் நான் கேட்பேன். அண்ட் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும். பட் ராஜா சார் வந்து அவர் ஒரு மாஸ்டர். ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபில்ம் மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு கூட நான் என்னோடய ஹம்பிள் ஒப்பீனியனாக நான் சொல்லுவேன். நான் ஸோ அவரை ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே அவங்கவுங்க பாணியில் மியூசிக் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எல்லாருமே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்பாவோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது கண்டிப்பாக இந்த சிம்ஃபனியும் நான் என் வாழ்க்கையில் எந்த மியூசிக்கல் ஒர்க்கை நான் பண்ணதுன்னு முடிஞ்சிருக்காது. அவங்க சப்போர்ட் தான் எல்லாமே. அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அண்ட் அதோட அவங்க என் மேலே காட்டுற அன்பு, பாசம், அந்த அரவணைச்சிக்கிற விதம் தான். ஸோ அவங்க சின்ன வயசில் ஸ்கூல் நிறுத்தும்போது கூட மியூசிக்காக நிப்பாட்டல. நான் காலையில் தூக்கத்தில் இருந்துட்டோம்னு ஏஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஸ்கூல் நிப்பாட்டினாங்க. நீ அழகாக நீ வீட்டில் இருந்து நீ மியூசிக் கற்றுக்கிட்டு நீ எஜுகேஷனும் சைடில் பண்ணிவிட்டு நீ நல்ல திருக்குறள் நீ படிச்சுட்டு நீ நல்லா ஆரோக்கியமாக வளரணுன்னு அப்பாவோட இன்டென்ஷன். அப்பா மட்டும் இல்லை, வீட்டில் அம்மா அக்காவோட ஒரு இன்டென்ஷன் அதுதான். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். லண்டனில் எல்லாமே அவ்வளோ பிரமிப்பாக பார்த்தாங்க. ஆமாம், ஒரு சின்ன வயசில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மியூசிஷியன் கூட அவ்வளோ பாராட்டி பேசினாங்க. ஹவு டு த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. லண்டனில் அவங்க என்னை வரவேற்ற விதம் அண்ட் அவங்க மியூசிக் வாசித்த விதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து அவங்க சொன்னாங்க இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு சிம்ஃபனியாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கிரேட் லெஜண்ட்ஸ், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கம்போசர்ஸ், பீத்தோவன், மோட்சார்ட் இவங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கலந்த மாதிரி நீ பண்ணியிருக்க. அவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீ பண்ண மாதிரி இருக்குன்னு ரொம்ப அன்போடு சொன்னாங்க. அண்ட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அ நியூ கைண்ட் ஆஃப் மியூசிக்னு நீங்கள் அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் மேட் டங்க்லின்னு ஒருத்தர் கண்டக்ட் பண்ணார். அவர் வந்து ஹான்ஸ் ஜிம்மர் நிறைய ஹாலிவுட் கம்போசர்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு ரொம்ப லெஜெண்டரி ஒரு கண்டக்டர் அவர். ஸோ அவருக்கு நம்ம சிம்ஃபனிக்கு ரொம்ப அழகாக வந்து அவர் கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அமெரிக்காவிலிருந்து கால்டுவெல் வேல் நம்பி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வந்துட்டு எனக்கு நேற்று இரவு நள்ளிரவில் எனக்கு அமெரிக்காவிலிருந்து என்னை கூப்பிட்டார். இந்த லண்டனில் இந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட போது தமிழகத்தில் எங்களை அங்கீகரித்த ஒரே மனிதர் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் என்று பாராட்டியதாகவும் அதை எண்ணி அவர் எனக்கு நன்றி சொன்னார். ஒன்றை பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளையராஜா அவர்கள் சிம்பனிக்கு அவர் பீத்தோவனை போல மொசார்ட்டை போல அவர் சிம்பனி இசை அந்த அரசு தரப்பிலான லண்டன் ஆர்கெஸ்ட்ராவிலே அவர் அதை செய்தபோது ஆசியா கண்டத்திலேயே யாரும் அதை செய்யவில்லை. ஒரு ஜப்பானியனோ ஒரு சீனாக்காரனோ செய்யவில்லை. நம்முடைய பண்ணைப்புறத்து இளையராஜா அதை செய்தார். இந்தியாவில் ஒரு வரி ரேடியோவில் வானொலியில் அதை பற்றி சொல்லலை, ஒரு வரி தொலைக்காட்சியில் அதை பற்றி அரசு தொலைக்காட்சியில் சொல்லலை. நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்த பிரச்சனை எழுப்பி கிரிக்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தமிழ்நாட்டு தமிழன் ஆசியா கண்டத்திலே யாரும் சாதிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு செய்தி கூட தொலைக்காட்சியோ வானொலியோ வெளியிடவில்லை. இதே மாதிரி தான் நீங்கள் தமிழர்களை பொறுத்த மட்டில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் கண்டனம் தெரிவித்தேன். இளையராஜா அப்படிப்பட்ட சாதனையை ஆசியா கண்டத்திலேயே முதலிலே நிலைநாட்டியவர் என்ற வகையில் அதே பாதையிலே பயணித்து இந்த இளம் சின்ன வயதிலே லிடியன் நாதஸ்வரம் அவருடைய
தங்கை அக்காவை தங்கச்சி அவருடைய சகோதரி அமிர்தவர்ஷினி அவர்கள் இந்த துறையிலே சாதனை படைத்து வருகிறார்கள். வள்ளுவர் கோட்டத்திலே அது அரங்கேற்றப்பட்ட போது வந்தேன். இப்பொழுது அவர் வருகிற ஜூன் 21ஆம் தேதி மியூசிக் அகாடமியிலே அவர் லண்டனிலே படைத்த அந்த சாதனையை நினைவூட்டி நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார். பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு அதிகாலை வேளையிலேயே வந்திருக்கிறார். உங்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் அவர் சார்பிலே நன்றி தெரிவிப்பதோடு அரசாங்கம் இதை கௌரவித்திருப்பதற்காக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசுக்கும் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற இந்த பண்பாட்டுக்கு நாங்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கிறோம். மியூசிக் அகாடமி நிகழ்ச்சிக்கு இசை ரசிகர்கள் அனைவரும் வருவதற்கேற்ற வகையில் அரசும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வளர்க்கப்பட்ட இசைக்கலையை 21ஆம் நூற்றாண்டுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையில் கடந்த ஆண்டு 2025இல் லிடியன் நாதஸ்வரம் அவர்கள் பிறந்த நாளாகிய செப்டம்பர் 6இல் வள்ளுவர் கோட்டத்தில் 1330 அருங்குரட்பாக்களுக்கும் இசைக்கருவிகளால் இசையமைத்து இசையும் அதனுடைய குரலின் பொருளையும் சொல்லி ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தினார். அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார். நான் அதை அவருடைய நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து வைத்தேன். அதன் பிறகு அவரது தந்தையார் அவரும் லிடிய நாதஸ்வரமும் அமிர்தவர்ஷினியும் லண்டனில் முன்பு இளையராஜா அவர்கள் சென்று சிம்பனி அமைத்ததைப் போல லண்டன் ஆர்கெஸ்ட்ரா 92 இசை கலைஞர்களுடைய கருவிகளை கொண்டு நேற்று முன்தினம் இசை அமைக்கப் போகிறோம் என்று என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் உடனே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் அவர்களிடம் தமிழக அரசு கௌரவிக்க வேண்டும், ஒரு மாபெரும் இசை சாதனையை படைத்திருக்கிற ஒரு தமிழனை, மிக குறைந்த வயதிலான இந்த இளைஞரை தமிழ்நாடு அரசு சார்பிலே நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த கணத்திலேயே மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நாங்களே விமான நிலையத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து வைகரையிலேயே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள்ளாக விமான நிலையத்திற்கு வந்து இந்த அமைச்சரவையின் சார்பிலே வரவேற்றதற்கு தமிழக மக்கள் சார்பில், இசைக்கலைஞர்களினுடைய ரசிகர்கள் சார்பில் 2 அமைச்சர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி இன்னும் எண்ணற்ற சாதனைகளை இந்த இசை உலகிலே படைத்து அவர்கள் சிகரங்களின் உயர்த்தத்துக்கு செல்வார்கள் என்பது மிக குறைந்த வயதிலேயே அவர்கள் இதை சாதித்திருப்பதிலிருந்து தெரிய வருகிறது. இசை தமிழனுடைய வாழ்வோடு கலந்தது. தமிழ் இசைதான் உலகிலே உள்ள அனைத்து இசைகளுக்கும் முதன்மையானது, கர்நாடக இசைக்கும் முதன்மையானது. செட்டிநாட்டரசர் ராசாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அதனால்தான் தமிழிசை சங்கம் அமைத்து அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், கல்கி அவர்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து அது வளர்க்கப்பட்டது. நம்முடைய அனைவரின் பாராட்டுக்குரிய லிடியன் நாதஸ்வரம் அவருடைய இந்த சாதனையை, அவருக்கு கிடைத்த அனுபவத்தை, லண்டனிலே அவர் நிகழ்த்திய அந்த இசை நிகழ்ச்சியை பற்றி இங்கே செய்தியாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்களிடத்திலே அவரே அதை எடுத்து சொல்வார். இந்த அறிவு குழந்தை, இந்த குரல் குழந்தை, இந்த இசை இளவரசனை நினைத்து தமிழ்நாடு பெருமிதம் கொள்கிறது. எங்கள் அன்பு அண்ணன், மூத்த சகோதரர், தமிழ் காதலர், பேச்சுலகின் பிதாமகன் அண்ணன் வைகோ அவர்கள் கேட்ட நொடியே
நான் அவரிடம் சொன்னேன், அவர் கேட்கக்கூடாது, அவர் கட்டளையிட வேண்டும். அவரின் அன்பு கட்டளையை நிறைவேற்றி தமிழுக்காக, குரலுக்காக, இந்த குழந்தைக்காக, இசைக்காக நாங்கள் வந்து நிற்போம். 92 இசைக்கலைஞர்கள் லண்டனில் ஒன்று கூடி ஹான்சைமர் போன்ற மிகப்பெரிய இசை ஜாமாவான்களுக்கெல்லாம் கண்டக்ட் பண்ண அவரை வைத்து இந்த குட்டி குழந்தை அந்த சாதனையை செய்திருக்கிறார். ஜூன் 21 மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த தினத்திற்கு ஒரு நாள் முன்பு அந்த ஆடியோ பிரீமியர் நடைபெறுகிறது. வெகு விரைவில் இந்த குழந்தை அந்த சிம்போனியை எப்படி வந்து இந்த மேலை நாட்டு இசையெல்லாம் மக்களிடையே சத்தமிடுகிற பொழுது இந்த ஏழை நாட்டிலிருந்து வந்து ஒரு இசை மக்களை முத்தமிடுகிறது, தாளாட்டுகிறது என்பதை நாங்கள் காண கண்களோடு, நெஞ்சத்தோடு, காதுகளோடு காத்திருக்கிறோம். இவருக்கு தேவைப்படுகிற அத்தனை உதவிகளையும் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது. மீண்டும் அந்த குழந்தைக்கும் ஈன்ற பொழுதினும் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மட்டும் அல்ல, தந்தையாக நிற்கிற என் அன்பு சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கும், அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் காரணம், அந்த அம்மாவிற்கும் அந்த குடும்பத்திற்கும் இந்த இசை கலைஞர்களுக்கும் இவருக்கு சென்று அந்த சேர வேண்டிய மரியாதையை கொடுங்கள் என்று அன்பு கட்டளையிட்ட எங்கள் அண்ணன் வைகோ அவர்களுக்கும், ஓடோடி வந்த எங்கள் அன்பு மாண்புமிகு அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கும், ஊடக நண்பர்கள் காத்திருந்து இதை உலகெல்லாம் கொண்டு சேர்க்கிற உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள் தம்பி. வன்னியரசு பேசுங்க. முதலில் வந்து இப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞரை, இசை குழந்தையை உருவாக்கிய மரியாதைக்குரிய அவருடைய தந்தை சதீஷ் அவர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய சிறப்பு செய்கிறேன். ரொம்ப ஏன்னா முக்கியமானது ஒரு இசை கலைஞனை எப்படி வந்து நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறது அவருக்கு சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு கனவு. 9 வயதிலிருந்தே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு இசை குழந்தையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அது ஒரு குரல் குழந்தையாக 1330 குரலையும் எளிய வகையில் வந்து இன்றைக்கி வந்து இசை மூலமாக தான் எதையும் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஐயன் வள்ளுவர் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தார்னா நம்ம தம்பி நெடியன் நாதஸ்வரம் அவர்களை அவருக்கு ஒரு குரல் படிச்சிருப்பார் அப்படிங்கிற வகையில் ஒரு மிக சிறப்பாக வந்து நான் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாரும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தான் சார் போகணும், நீங்கள் தான் சார் பெரியவங்க, நீங்கள் வந்தது அவர் தான் பெரியவர். பாப்பாக்கு போட்டுருவேன். அதை அவரை உருவாக்குனது, ஆயத்தப்படுத்துறது, தயார் பண்ணது எல்லாம் நீங்கள் தானே வாங்கிக்கோங்க. பாப்பா தான் இருக்கிறது. அம்மா வாங்க, அவர் பக்கத்துல நில்லுங்க. தம்பி நீங்க தள்ளிங்க. Emotional moment. Yeah. Very good. இசை குடும்பம் ஒருவர் இல்லை, எல்லாரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அண்ணா 2 வார்த்தை அவர் 2 வார்த்தை பேச சொல்கிறார். சரி, நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. சும்மா பேசு. தண்ணீர் தான் வருது. நீங்கள் பேசி இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். அதாவது தொன்ம இசையை, தமிழர்களுடைய தொன்ம இசையை இன்றைக்கு உலகளவில் போய் இப்படியான ஒரு சிம்பனியை வந்து படைச்சிருக்கிறது என்பது வரவேற்கக்கூடியது. நேற்றைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக இன்றைக்கு காலையிலே சென்று வரவேற்க வேண்டும் என்று பணித்திருந்தார். அந்த வகையிலே நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதற்கு வந்திருக்கின்றோம். தமிழ்நாடு என்பது மிக முக்கியமான இந்த இசையை கொண்டாடுவதில் ஏற்கனவே நம்முடைய லிடிய நாதஸ்வரம் அவர்கள் சொன்னதைப் போல எல்லா இசை கருவிகளையும் வைத்து 92 பேரை வைத்து இதை சாதனை படைத்திருக்கிறார். இவருடைய சாதனை மென்மேலும் தொடர வேண்டும், அவர் உச்சம் தொடர வேண்டும், சிகரம் தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள். வந்த எல்லாருக்கும் நன்றி, இந்த பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. இந்த டிவிலேயோ எங்கே யார் பார்த்தாலும்
இந்த குழந்தைங்கள தான் வீட்டு பிள்ளைங்க மாதிரி நினச்சா போதும். அது ஒண்டி தான் எனக்கு தேவை. யாரோ வீட்டு பையனை ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கான்றலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை மாதிரி தான் அந்த பசங்க இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. உலகத்துக்காக பிறந்த குழந்தைங்க இதுங்க. எனக்கு அப்பான்ற பெருமிதம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து இந்த உலகத்துக்காக இந்த குழந்தைங்க படைக்கப்பட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் அந்த டைட்டில் மட்டும்தான் எனக்குன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அப்பான்ற சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது அன்பு சம்பாதிக்கிறதுக்கு தான் இவங்க செய்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே. திருக்குறள் வந்துட்டு 9 வயசில் ஆரம்பித்தது. இப்போ அதாவது அதுக்கு பயிற்சி வந்து 10 வருஷம் பயிற்சி பண்ணிவிட்டு 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அதை செய்யணும்னு சொல்லிட்டு 18 வயசில் ஆரம்பித்து 19க்குள்ளே டீனேஜுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டார்கெட் கொடுத்தேன் பசங்களுக்கு. 2 வருஷத்தில் 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு குறையாமல் 2 பேரும் செஞ்சு வேலை செய்தது தான் அந்த திருக்குறள் ப்ராஜெக்ட்டு. அதை வந்துட்டு பள்ளிகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் திருக்குறளாக பாடணும், பாட்டாக பாடணும். திருக்குறள்ன்றது தான் பொருளோடு பாடணும். எல்லாருக்கும் அந்த பொருள் விளங்கி அந்த லைஃப் லெசன்ஸ் வந்து கரெக்டாக போய் எல்லாருக்கும் கன்வே ஆகி நம்ம தமிழ் தான் எல்லாத்துக்கும் ப்ரைடாக இருக்கணும் இந்த உலகத்துக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில் தான் அந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கிடையில் அவன் ஆசைப்பட்டது தான் இந்த நைடி நான் சிம்பனி கூட ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். சரிடா பண்ணிடான்னு சொன்னேன். அதை வந்துட்டு இந்த வருஷம் வேர்ல்டு மியூசிக் டேக்கு கூட பண்ணிடுறேன்னு சொன்னான். அது பசங்க பண்ணுற மியூசிக்கை விட எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சது வந்துட்டு 2 பேருக்குமே உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஒழுக்கம். அதுக்கு தான் நான் வந்து தலை வணங்குறேனே தவிர மியூசிக்கெல்லாம் அது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த வரமா என்னன்னு தெரியல. அவ்வளோ அழகாக அந்த பசங்க வந்துட்டு ஒழுக்கத்தோடு ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் யாருமே இந்த குழந்தைங்கள வேறு குழந்தையாக பார்க்காதீங்க. இது உங்கள் வீட்டு குழந்தைங்க. இந்த சிம்பனி கூட அவன் என்ன சொன்னான்னா, இது நமக்காக இல்லை டாடி, இது எல்லா மியூசிஷியன்ஸ் யாருக்கெல்லாம் வந்து சிம்பனி பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவங்களால செய்ய முடியாமல் போச்சு, அதெல்லாம் அவங்கெல்லாம் இந்த சிம்பனி அவங்க மியூசிக்காக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக சொன்ன ஒரு விஷயம். இன்றைக்கி முடிச்சுட்டு வரும்போது இப்படி அரசு வரவேற்போடு நடக்குதுன்னா இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே வந்துட்டு ஒரு ஊபர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது தான். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஜாஸ்தி இது எங்களுக்குன்னு தோணுது. பட் இவனுடைய அறிவை பற்றியோ பசங்களை அறிவை பற்றியோ எனக்கு எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கே தகுதி இல்லை. எல்லாருக்கும் நன்றி, அரசுக்கு நன்றி, அவ்வளோதான். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.